ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை, மனைவிகளே கீழ்ப்படியுங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை, மனைவிகளே கீழ்ப்படியுங்கள். வாங்கள் தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக, நிதானமாக, விசுவாசத்துடன் நாம் கேட்போம். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இன்றைய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், மனைவிகள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படிங்கள் என்று தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது. இன்றைய காலகட்டத்தில் அநேக மனைவிகள் தன் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியாமல் பல சிக்கல்களில் சிக்கி தவிக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய சமூக வலைத்தளங்களில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இன்னும் அநேக சமூக வலைத்தளங்களில் தன் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியாமல் பல சிக்கலில் சிக்கி தவிக்கிறார்கள். தன் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியாமல் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்லாமல் செல்லக்கூடாத இடத்திற்கு சென்று தன் அங்கேயும் சிக்கலில் சிக்கி தவிக்கிறார்கள். உங்கள் பாதுகாப்பு கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அதே போல உங்கள் பாதுகாப்பு எல்லா சூழ்நிலையிலும் உங்கள் சொந்த புருஷரிடம் இருக்கிறது. உங்கள் சொந்த புருஷர் எல்லா சூழ்நிலையிலும் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். நீங்கள் உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். இந்த ட்ரெஸ்ஸு சரியில்லை என்றால் புருஷன் சொல்லுவது ஒரு பாதுகாப்புக்காக இருக்கும். நகை அணிய வேண்டாம் அப்படி என்று உங்கள் சொந்த புருஷர் சொன்னால் அதிலே ஒரு நன்மை இருக்கும். அதே போல் உங்கள் சொந்த புருஷருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள் என்னும்போது, நீங்கள் எல்லா காரியத்திலும் உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இன்றைய தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக, நிதானமாக, விசுவாசத்துடன் கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ.